எதுக்கு அந்த இடத்துல போய் ஜாதியை சொல்றாரு? அதிகாரி ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? தப்பு இல்லை. மேலே சரிந்தா கீழே சரியா இருக்கும். மேலேயும் ஒன்றும் இல்லை, கீழேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன் இந்த திமுக கோவம் வருது? ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் என்ன திமுக சொன்னோம்? ஆதாரம் நீ தான் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க தான் கேட்குறோம். திமுக பதட்டப்படுவது, அச்சப்படுவதை பார்த்தா கருப்பை பார்த்தா பயப்படுது. கருப்பு துப்புடா போட்டு போதுங்க பொண்ணுங்க. எவ்வளோ ஒரு கேவலமான அரசு. கேட்டாங்கல்ல டிஜிபி எப்படி சொல்ல முடியும்? டிஜிபி விசாரணை அதிகாரி. அப்போ அந்த சார் யாருன்னா இப்போ அவர் தான் அந்த சாரா? குற்ற நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும், எந்த கட்சியை சேர்ந்தவர் யார் ஈடுபட்டாலும் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எஸ்டிக்கு வந்து அதிக இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றது ஜியோவில் இருக்குங்களா? எஸ்டி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கூடுதலாக கரும்பு வந்து கொள்முதல் பண்ணணும். அதனால தான் கேட்டேன். நாங்கள் ஜேஆர்ஐ ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க பொதுமக்கள் கரும்பு கொள்முதல் செய்வதில் அரசு அதிகாரிகள் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறார்கள், ஜாதியை கேட்கிறார்கள் என்று சொல்லி, இது நாங்கள் சொல்லலை, உங்களுடைய ஊடகத்து வகையிலாக தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியாது, உங்கள் ஊடகத்தில் வந்த செய்தி. நான் சென்னையில் இருந்தேன், உங்கள் ஊடகத்தில் வந்து அப்புறம் இங்கே கேட்டேன், என்ன பிரச்சனை, இதுமாரிலாம் அப்படி செய்ய, இதுமாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது என்ன புதுசாக இருக்குது இன்னும் கேட்டபோது, இல்லை 2 கட்டு தான் கொடுக்கணும், 3 கட்டு தான் வாங்குவேன், ஜாதியை சொல்கிறாங்கன்னு பொதுமக்கள் மறியல் செய்கிறாங்க. நீங்கள் தான் அந்த ஊடகத்தில் காட்டினீங்க. அப்படியே இருந்தாலும், அரசாணையில் இருந்தாலும், அதே பொதுமக்களிடத்தில் போய் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை கொள்முதல் பண்ணு. ஏன் ஜாதியை பேசுற? எதுக்கு அந்த இடத்துல போய் ஜாதியை சொல்றாரு? அதிகாரி ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? தப்பு இல்லை. மேலே சரிந்தா கீழே சரியா இருக்கும். மேலேயும் ஒன்றும் இல்லை, கீழேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? பல்கலைக்கழகம் மானியக்குழு இப்போதான் அது விரைவு பட்டியலில் விட்டுருக்காங்க. ஒரு மாத காலம் அதுக்கு ஆட்சேபனை கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி தான் சட்டமாக வரணும். எதுக்கு? நாங்கள் தான் சொல்கிறோமே, இது முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை அப்பட்டமாக பறிக்கிற ஒரு மெய்தை நாங்கள் கண்டிக்கிறோம். இது தலைமை முடிவு. யார் அந்த சார் தான் நாங்களும் தான் கேட்குறோம். ஏன் இந்த திமுக கோவம் வருது? ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் என்ன திமுக சொன்னோம்? ஆதாரம் நீ தான் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க தான் கேட்குறோம். நான் சொல்லுவது, பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய புகார் மனுவில் என்ன சொல்கிறாங்க? இன்னார் வந்து என்ன பாலியல் வன்கொடுமை செய்தார். அப்போது அவர் தொலைபேசியில் ஒருவருடன் பேசி கொண்டிருந்தார். அந்த சார் என்று பேசினார். அந்த சாருக்கு நீ அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னார் என்று நாம சொல்லலை, நீங்கள் சொல்லலை, யாரும் சொல்லலை. பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்கிறாங்க. நீ அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் அந்த சம்பவம் நடைபெறும் போது அவர் தொடர்பு கொண்டு பேசிய அந்த சார் யார்? அந்த சாரோடு நீங்கள் அனுசரித்து போகணும்னு சொன்ன அந்த சார் யார் என்பதுதான் நாங்கள் கேட்கிற கேள்வி. அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாரு? காவல்துறை. அதை சொன்ன திமுக ஏன் பயம் வருது? எங்கள் அப்பா புத்தூரில் இல்லைன்னு நீயே மாட்டிக்கிற. நான் உன்னையா சொன்னோம். ஆனால் இப்போதான் எங்களுக்கு பயம் வருது. சாருனாலே என் வீட்டில் வந்து போலீஸ் நிற்கிறோம். காலையில் ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கர் தான் ஓட்ட போகிறோம், அதுக்கு 50 போலீஸ் வந்து நிற்கிறோம். ஏன் பயப்படுற? ஏன் அச்சப்படுற? நான் கண்டுபிடிக்க தான், அந்த குற்றவாளி யாருன்னு தானே கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்கு சொல்லுங்க. இந்த சார் யார் என்பதை அப்போ எங்களுக்கு என்ன போலுக்குது? திமுக பதட்டப்படுவது, அச்சப்படுவதை பார்த்தா கருப்பை பார்த்தா பயப்படுது. கருப்பு துப்புடா போட்டு போதுங்க பொண்ணுங்க. எவ்வளோ ஒரு கேவலமான அரசு, ஒரு மோசமான அரசுண்டா. ஒரு பெண்மணி, ஒரு மாணவி தன் உடம்பின் மீது போட்டுன்னு போன துப்புடாவை பறித்திருக்கிறது என்றால் அது ஒரு பாலியல் தொல்லை. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி ஒரு பெண்ணுடைய உடம்பில் இருந்த துணியை அபகரிக்கலாம்? அது ஒரு பாலியல் வன்கொடுமை. இப்போ கருப்பை பார்த்தாலே பயம். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தால் பயம், இதை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா பயம். ஏன் பயப்படுற? உனக்கு மடியில் கணம் இல்லைல்ல, பயம் இல்லைல்ல. உங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க யாராவது மந்திரியில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா? உங்கள் மாவட்ட செயலர் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா? இல்லை திமுக இருக்க வேற யாராவது முக்கியஸ்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? நாங்கள் சொல்லலை. நீ ஏன் பயப்படுற? ஏன் அச்சப்படுற? இன்னும் கூட இவர் தான் அந்த சார் சொல்லிட்டு போங்க, கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போ. அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் பயப்படுற? யாரு? டிஜிபி விசாரணை அதிகாரி.
அவர் விசாரணை அதிகாரி ஹெட் அவர் தானே. உயர் நீதிமன்றத்தில் அடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டான்ல. விசாரணையும் முடியல. விசாரணை முடியறதுக்குள்ள இவர் ஒரு தான் குற்றவாளின்னு எப்படி நீ சொன்ன கேட்டாங்கல்ல. டிஜிபி எப்படி சொல்ல முடியும்? டிஜிபி விசாரணை அதிகாரி. அப்ப அந்த சார் யாருன்னா அவர் தான் அந்த சாரா? நீங்க அந்த டிஜிபி மாட்டி விட்டு போடுங்க. அதிமுக வட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து சிறுமி குற்றம் யார் செய்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். நாங்க தான் சொல்றோம், குற்றம் யார் செய்தாலும், குற்ற நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும், எந்த கட்சியை சேர்ந்தவர் யார் ஈடுபட்டாலும் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. தலைமை முடிவு எடுக்கும். ஆமா, எல்லாம் பேசுறதுல எல்லாம் பேச விட்டுருங்க. அப்புறம் எங்களுக்கு பேச விடு, இங்க கேஸ் விடு. செய்தி இருந்தா ஆன்மை இருந்தா எங்களுக்கு பேச விடு, ஆர்ப்பாட்டம் பண்ண விடு. நாங்க பேசுறோம், அப்புறம் கேஸ் போடுவோம். நீ போடாத கேஸ நாங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.